ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகும் படம் டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த படத்தோட கதை தாங்க. இந்த படத்தில் பேயா சுற்றி திரியும் செல்வராகவன் சினிமா படத்தை எல்லாம் தாறுமாறாக பேசி கிண்டல் செய்யும் விமர்சகர்கள் எல்லாத்தையுமே தனக்கு சொந்தமான தியேட்டருக்கு வர வச்சு கொலை செய்கிறது தான் செல்வராகவனோட வேலை. இதில் நம்ம ஹீரோ சந்தானம் தியேட்டருக்கு வர புது படம் எல்லாமே கேலி கிண்டல் செஞ்சு கலைக்கிறாரு. இப்படி கிண்டல் செஞ்ச சந்தானம் செல்வராகவன் அவங்க குடும்பத்தை எல்லாம் தேட்டருக்கு படம் பார்க்க வர வச்சிடுறாரு. அங்கே ஓடும் ஒரு பேய் படத்துக்குள்ளே சந்தானத்தோட குடும்பத்தை அமுச்சு விட்டுறாரு. படத்துக்குள்ளே சந்தானத்தின் குடும்பத்தினரை கொலை செய்ய ஒரு கும்பல் அலைகிறாங்க. படம் முடியறதுக்குள்ளே அந்த கும்பலை கொன்னாதான் சந்தானத்தின் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என்ற நிலையில் சந்தானம் தள்ளப்படுகிறார். ஒரு கட்டத்தில் சந்தானத்தின் காதலி கீர்த்திகா திவாரி பேயா மாறும் நிலைமை வருது. அவள் காப்பாற்ற வழி தெரியாமல் தவிக்கிறார் சந்தானம். படம் முடியறதுக்குள்ள அவர் அந்த கும்பலை கொன்னாரா, தனது குடும்பத்தினை காப்பாற்றினாரா, இல்லை பேயா மாறிய காதலின் கதி தான் என்ன என்பதையே படத்தோட மீதி கதை. சினிமாவை பங்கமே இல்லாமல் கலாய்த்து தள்ளும் கதாபாத்திரத்தில் சந்தானம் புகுந்து விளையாடியிருக்கிறார். பேயோடு அவர் மோதும் காட்சிகளும் கலகலப்புக்கும் விறுவிறுப்புக்கும் பஞ்சமே கிடையாது. அவரது டைமிங் காமெடியும் ரைமிங் பேச்சுக்களும் மக்கள் மத்தியில் சிரிப்பு அலையாய் இருக்கிறது. அழகான கதாநாயகியாக ஆட்டம் போடும் கீர்த்திகா திவாரி கண்களுக்கு விருந்தளிக்கிறார். விசாரணை அதிகாரியாக வரும் கௌதம் மேனனும் கப்பல் கேப்டனாக வரும் நிழல் ரவியும் மனதோடு ஒட்டி கொள்கின்றன. கஸ்தூரியும் யாஷிகா ஆனந்தும் கவர்ச்சி நடிகை இல்லாத ஒரு குறையை போக்கியிருக்காங்க. தொடையளிக்கப்பட்டதுக்கு போட்டி போடும் அளவிற்கு அவங்க நடிப்பு மிக அருமை. செல்வராகவன் நடிப்பில் மக்களை பயமுறுத்தும் அளவிற்கு அவர் நடித்துள்ளார். மொட்டை ராஜேந்திரன், லொல்லு சபா மாறன், கிங்ஸ்லி இவங்க கூட்டணியில் இருக்கும் காமெடி மக்களை சிரிக்க வைக்கிறது. பைல்வால் ரங்கநாதன், கணேஷ் உள்ளிட்டோர் கதாபாத்திரத்தில் அழகு சேர்க்கிறாங்க. லாஜிக் மீறல்கள் இருந்தாலும் நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொண்ட திரைக்கதையை அதை மறக்கடித்து விடுகிறது. பேய் கதைக்கே முற்றிலுமாக மாற்றி வித்தியாசமான கதையை தேர்வு செய்து மக்களை ரசித்து மகிழும்படியான படமாக கொடுத்து கவனத்தை ஈர்த்துள்ளார் இயக்குனர் பிரேமானந்த். அடுத்த படத்துக்கான கதையையும் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் பிரேமானந்த். டிடி நெக்ஸ்ட் லெவல் இது ஒரு புதுமை. நன்றி.